வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்று விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அமைப்பினால் பெயரிடப்படும் நீதிபதிகள் மூலம் குற்றப்பிரேரணையை மீளாய்வு செய்யுங்கள். ஐக்கிய தேசிய கட்சி வேண்டுகோள். குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம். மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடன் வட்டி வீதம் குறைப்பு. உலக புகழ்பெற்ற சித்தார் கலைஞர் ரவிசங்கர் காலமானார். காலிமுகத்திடல் முதல் கல்கிசை வரையான கரையோர பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கான கலந்துரையாடல் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. கரையோர பகுதியை விஸ்தரித்தல் மற்றும் எழில்படுத்தல், கடலரிப்பை தடுத்தல் ஆகிய திட்டங்களை உள்ளடக்கிய இந்த அபிவிருத்தி திட்டத்தினை 3 வருடங்களில் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 25 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் உபயோகம் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாட்டின் பல பிரதேசங்களில் சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமம் உயர்நீதிமன்றத்திற்கு அருகில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடிய சட்டத்தரணிகள் பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் இவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ගරු අගවිනිසුරුතුමියට එරෙහිව ඉදිරිපත් කර பிரதம நீதியரசருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றப்பிரேரணை தொடர்பான விசாரணை நியாயமான முறையில் இடம்பெறவில்லை என தெரிவித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இன்று காலை 9 மணி அளவிலிருந்து 10 மணி வரை எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது. அத்துடன் நமது கிளை சங்கங்களும் நாட்டின் பல பகுதிகளில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. උද්ඝෝෂණ ව්‍යාපාරයක් මේ ආකාරයට පවත්වනු ලබනවා. මේක රජයකට හෝ අතිගරු ජනාධිපතිතුමාට එරෙහිව කරන අරගලයක් නෙවෙයි. இது அரசாங்கத்திற்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ எதிராக முன்னெடுக்கும் போராட்டம் அல்ல. இந்த நிறுவனத்தை பாதுகாக்கும் நோக்கிலேயே இந்த போராட்டம் இடம்பெறுகிறது. சுயாதீன நீதிமன்றத்தை பெற்றுக் கொள்வதற்காக முன்னெடுக்கும் இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை தொடரும். பிரதம நீதியரசரை அவமதிக்கும் வகையில் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. அது பிரதம நீதியரசரை மாத்திரம் அவமதிக்கும் விடயம் அல்ல, முழு நீதிமன்ற கட்டமைப்பையும் அவமதிக்கும் விடயமாகும். විනිශ්චයකාරතුමියට විතරක් නෙමෙයි, මේ රටේ සම්පූර්ණ අධිකරණ පද්ධතියට. இதேவேளை சட்டத்தரணிகள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பினால் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் நீதிமன்ற நடவடிக்கைகள் 2வது நாளாக இன்றும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணை மூலம் அவர் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டத்தரணிகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். களுத்துறை நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு அருகில் பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டது.
நாட்டின் 4வது பிரஜையாக கருதப்படும் இவருக்கே இவ்வாறான நிலைமை என்றால் இனி பொதுமக்களின் சுதந்திரத்திற்கு என்ன நடக்கும்? நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமனானது. பிரதம நீதியரசராக இருக்கலாம், சட்டத்தரணிகளாக இருக்கலாம், அனைவருக்கும் சட்டம் ஒன்றே. இதேவேளை பிரதம நீதியரசருக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி புத்தளத்தில் இன்று சிலர் தேங்காய் உடைத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சட்டத்தரணிகள் முன்னெடுக்கும் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சென்ற பொதுமக்கள் இன்றும் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். கல்கிஸ் நீதிமன்ற கட்டட தொகுதியில் உள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் என்பவற்றில் எவ்வித நடவடிக்கைகளும் இன்று இடம்பெறவில்லை. அத்துடன் நேற்று நிறைவேற்றப்பட்ட யோசனைகள் அடங்கிய துண்டு பிரசுரம் ஒன்றை மக்களுக்கு விநியோகிக்க சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. புலனறுவையில் சட்டத்தரணிகள் வாகன பேரணியில் சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நீதிபதிகளும் இல்லை, சட்டத்தரணிகளும் இல்லை. இதுவே தலைவிதி. பிரதம நிதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதிவரையும் யோஜனாவை எதிர்பார்த்து කරමින් කියනවා தான் அந்த குற்றப்பிரேரணையை முன்வைப்பது தொடர்பில் விருப்பத்துடன் இருக்கவில்லை என ஜனாதிபதி கூறினார். அதாவது தான் விரும்பாத நிலையில் 116 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினார். 116 உறுப்பினர்களும் காட்டி கொடுத்துள்ளதாகவே தெரிகிறது. தற்போது சுயாதீன குழு ஒன்றின் மூலம் விசாரணை செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அது எமது நாட்டின் அரசியலமைப்பிற்கோ அல்லது சட்டத்திற்கோ உட்பட்ட விடயம் அல்ல. முதுகெலும்பில்லாத நீதிமன்றம், முதுகெலும்பில்லாத பாராளுமன்றம், முதுகெலும்பில்லாத ஊடக நிறுவனம் இவை அனைத்தையும் தன்கீழ் வைத்துக் கொண்டு செயற்பட்டால் இவ்வாறான நிலைமையே ஏற்படும். அதனையே சர்வாதிகார ஒடுக்குமுறை என்று கூறுகின்றோம். එවැනි තත්ත්වයක් තමයි අපි කියන්නේ ඒකාධිපති වියුවක් කියලා. දැන් මේ කැබිනට් ඇමතිවරු 7 දෙනා සුයිසයිඩ් කරගනීද? தற்போது அமைச்சரவையின் அந்த 7 பேரும் தற்கொலை செய்து கொள்வார்களா? ஜனாதிபதி தெளிவாக ஒரு விடயத்தை கூறினார். தான் திருப்தி அடைய வேண்டும் என்று கூறினார். அதாவது அந்த 7 பேரும் வழங்கிய அறிக்கை குறித்து தான் திருப்தி அடையவில்லை என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். தற்போது ஒரு புதிய பிரச்சனை உருவாகியுள்ளது. அமைச்சரவையில் உள்ள டி குணசேகர, வாசுதேவ நாணயக்கார மற்றும் திஸ்ஸ வித்தாரண ஆகியோர் வெளியே வந்து என்ன கூறினர்? இதில் தம்மால் பங்காளர்களாக மாற முடியாது என்று கூறினர். இதன் மூலம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாத அரசாங்கம் ஒன்றே தற்போது உள்ளது என்பது புரிகின்றது. எவ்வித திட்டங்களும் இல்லாத அரசாங்கமே இதுவாகும். වැඩපිළිවෙලක් නැති ආණ්ඩුවක්. මේක ආණ්ඩුවක් නෙවෙයි, මේක පාණ්ඩුවක්. ඔබතුමා මේ රටේ යුද්ධය ඉවර කරා වගේම මේ සුළු දේ මහා පරිමාණයට යවන්නට එපා. நீங்கள் யுத்தத்தை நிறைவு செய்தீர்கள். அதே போன்று இவ்வாறான சிறிய விடயங்களை பெரிதாக்க வேண்டாம். நீதிமன்றம், பாராளுமன்றம் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் இவை மூன்றுக்கும் இடையே மோதல்களை ஏற்படுத்தாமல் இந்த நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் கூறியதை போன்று குழு ஒன்றை நியமித்து நியாயமான முறையில் தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு நான் தயவாக வேண்டுகின்றேன்.
කමිටුවත් පත් කළා ස්වාධීනව තීරණයක් ගන්නාමෙන් ඔබතුමාගෙන් මා කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவின் அறிக்கை சுயாதீன குழு ஒன்றின் மூலம் மீண்டும் ஆராயப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தமை குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் லெட்டிமோ ஹவுஸின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் பிரதம நீதியரசருக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றப்பிரேரணையின் 3 குற்றங்களையும் சுயாதீன மற்றும் பக்கசார்பற்ற குழு ஒன்றின் மூலம் மீண்டும் ஆராயப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தி சாத்தநாயக்க அறிக்கையொன்றின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த உத்தேச குழு சுயாதீனத்தன்மை கொண்டதாக மாத்திரமின்றி பக்கசார்பற்றதாகவும் அமைய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிடுகின்றது. லெட்டிமோ ஹவுஸின் இணக்கப்பாட்டுடன் பொதுநலவாய பாராளுமன்ற சங்க செயலாளரினால் பெயரிடப்படுகின்ற நீதவான் ஒருவர் அடங்கலாக அந்த குழு நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி யோசனையொன்றை முன்வைத்துள்ளது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை சுயாதீன குழுவொன்றினூடாக விசாரணை செய்ய தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி நேற்றைய தினம் தெரிவித்த கருத்து குறித்து மகிழ்ச்சி அடைவதாக பார்லிமென்ட் உறுப்பினர் கரு ஜெயசூரிய தெரிவிக்கிறார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குற்றப்பிரேரணையின் முதற்கட்ட விசாரணைகளில் ஏதேனும் தவறு, குறைபாடு அல்லது மாற்றங்கள் இருந்தமையினாலேயே அவ்வாறானதொரு தீர்மானத்தை அவர் எடுத்துள்ளார். தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் தவறளித்துள்ளதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி கூறியிருந்தமையை நாம் அவதானித்தோம். எனினும் அதனை சமாளித்ததாக அவர் கூறினார். அந்த இடத்தில் அவர் சமாளித்ததாக தெரிவித்த கருத்து தொடர்பில் கூறுவது கடினமாக உள்ளது. எனினும் எவரேனும் ஒருவர் தவறிழைப்பாராயின் அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். எந்த பதவியில் இருந்தாலும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். எனினும் தமது தரப்பு நியாயத்தை தெரிவிக்க அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு நியாயத்தை கூறும் சந்தர்ப்பத்தில் அவர்களை தவறிழைத்தவர்களாக நடத்துவார்களாயின் அந்த சம்பவத்தின் பின்னணியில் பல விடயங்கள் காணப்படுகின்றன. நிறைவேற்று அதிகாரத்திற்கு பாராளுமன்றம் இன்று முழுமையாக அடிபணிந்துள்ளது. பாராளுமன்றம் எந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் அதனை நிறைவேற்று அதிகாரத்தினால் இன்று மாற்ற முடியும். யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களில் 4 வெலிக்கந்த கந்தக்கடவு புனர்வாழ்வு முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வவுனியா நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 11 பல்கலைக்கழக மாணவர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்கள் வவுனியாவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே இவர்களில் 4 வெலிக்கந்தை புனர்வாழ்வு முகாமிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட ஏனைய 7 மாணவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்களில் சிலரை கந்தக்கடுவ புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்புவதன் மூலம் சட்டவிரோதமான கைதை நியாயப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டினுள் பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லை என 3 வருடங்களுக்கு முன்னதாக தெரிவித்திருந்த அரசாங்கம் காலத்திற்கு காலம் தமது இருப்பினை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் மக்களை ஏமாற்றுவதற்காக முன்னெடுக்கின்ற இது போன்ற நடவடிக்கைகளை கண்டிப்பதாகவும் அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நவசிகள உரிமைய, ருகுணு மக்கள் கட்சி, சுதந்திரத்திற்கான மேடை, மௌபீம லங்கா மன்றம், ஐக்கிய மக்கள் முன்னணி, ஐக்கிய சோசியலிச கட்சி, நவ சமசமாஜ கட்சி ஆகிய 9 கட்சிகள் மற்றும் குழுக்கள் இந்த அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளன. கொலை செய்யப்பட்ட மற்றும் யுத்த சமயத்தில் உயிரிழந்த பொதுமக்கள் சகலரையும் நினைவு கூறும் வகையில் கடந்த 26ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் விளக்கேற்றப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தமிழ் மக்களின் கார்த்திகை தீப நிகழ்வும் அமைந்திருந்ததாக அந்த எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பௌர்ணமி தினத்தில் அல்லது கார்த்திகை தீப தினத்தில் விளக்கேற்றப்பட்டமை பயங்கரவாத செயலாகுமா என்றும் எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.